புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குண்டுகட்டாக தூக்கி வெளியேறப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்போம். எழில்குமார், வணக்கம். என்ன நடந்தது சட்டசபையில்? முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் 10வது நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வந்தது. முதலாவதாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்வி நேரம் தொடர்ந்த பொழுது அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி சிவா அவர்கள் புதுச்சேரியின் தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவையை ஒத்திவைத்து இது சம்பந்தமாக விவாதம் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதே கோரிக்கையை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பேரவையில் கோரிக்கை வைத்தனர். அப்பொழுது கேள்வி நேரம் முடிந்த பின்னர் இது தொடர்பாக விவாதிக்கலாம் என சபாநாயகர் அறிவுறுத்தினார். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக அவையில் கூச்சல் எழுப்பி அவையின் மையம் மண்டபத்திற்கு, அதாவது சபாநாயகர் முன்பு நின்று தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். அப்பொழுது சபாநாயகர் செல்வம் உடனடியாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்ற உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவை காவலர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். இதனை கண்டித்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி எழில்.